வாழ்ந்துட்டு கேப்டன் விட்டு சென்ற அரசியல் பணிகளை பொது சேவைகளை மக்களுக்காக இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. பெண்மணிகள் நீங்க தான் சப்போர்ட்டா இருக்கணும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நீங்க இருக்கணும். இந்த தெருவில் பாக்கி எத்தனை பேர் இருக்காங்களோ விடுபட்டவங்களும் நீங்க கட்சியில சேர்க்கணும், சேர்த்து அவங்களுக்கு பலம் கொடுக்கணும். உள்ளாட்சியில வார்டு மெம்பர் யார் இந்த பகுதியை நிறுத்தலாம் அப்படின்னு தேர்வு பண்ணணும். இந்நேரம் நிப்பாட்டினா கரெக்டா உண்மையா இருப்பான், மக்கள் காசை திருட மாட்டான், நம்ம கரெக்டா செய்வான், இந்த ரோடை சரி பண்ணி கொடுக்கலாம், நமக்கு வீடு கட்டம்னா செஞ்சு கொடுப்பாங்க, வர்ற காசை ஃபண்டை கமிஷன் எடுக்காம நேர்மையா நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும். யார் அந்த பகுதியில் தேர்வு பண்ணோம்னா அது ஒரு பொதுவான நபராக கூட இருக்கும், நம்ம கட்சியை சார்ந்தவங்க தான் கிடையாது, அரசியல்லே இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க ரொம்ப நேர்மையான நபராக இருப்பாங்க. அந்த நபரை நம்ம தேர்வு பண்ணி கொடுங்க, அவங்கள அறிவிப்போம். தேமுதிக சார்பில் அவங்கள உள்ளாட்சி மன்றத்துக்கு வேட்பாளராக இந்த வார்டு மெம்பருக்கு நம்ம அறிவிப்போம். அதே போல பிரசிடென்ட் ஊராட்சி மன்ற தலைவர் இந்த ஊராட்சிக்கு தேர்வு பண்ணுவோம். பாக்கி இருக்கக்கூடிய வார்டுகள்லையும் மக்களை சேருங்க, தேமுதிக சேருங்க, சேர்த்து ஒத்துமையாக மெஜாரிட்டி காமிங்க. தேமுதிக முடிவு பண்ணுறவங்க தான் இங்கே பிரசிடென்ட், தேமுதிக முடிவு பண்ணுறவங்க தான் இங்கே வார்டு மெம்பரு, வைஸ் பிரசிடென்ட், ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர், இப்படியே ஸ்டெப்பாக கீழேருந்து போவோம். தப்பு கிடையாது. இது தேமுதிக 2.0 அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்ப தேமுதிக கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு சொல்லுவோம்ல, கிபி கிமுன்னு. அதே போல தேமுதிக கேப்டனுக்கு காலத்துக்கு முன்னாடி, கேப்டனுக்கு மறைவுக்கு பிறகு 2.0 புதுசா இப்ப நம்ம ஆரம்பிக்கிறோம் கட்சி. எல்லாத்தையும் இப்ப கட்சியில ஆள் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இப்போ ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னைக்கு சொல்றேன், கூட்டணின்னு சொல்லி தப்பா பேசிட்டு இருக்காங்க. கூட்டணிக்காக நம்ம கட்சி நம்ம யார்ட்டையும் போய் பேசல, நம்மள்கிட்ட தான் எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்நியார் அவர்கள்ட்ட போன போட்டு மற்ற கட்சி தலைவர்கள் தான் பேசுறாங்க, அந்நியார் போன போட்டு எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்கல. ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளுடைய வாக்கு சதவீதம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக எல்லா பட்டி தொட்டிகளும் எல்லா கிராமங்கள்லயும் இருக்கு. இன்னைக்கு திமுக அண்ணா திமுகவுக்கு அடுத்தபடியா பெரிய கட்சி நம்ம கட்சி தான். ஏன்னா காசை கொடுத்து ஊடகத்துல நான் பெரிய ஆள், எனக்கு இத்தனை சதவீதம், எனக்கு இத்தனை சதவீதம் சும்மா போடலாம். இன்னைக்கு அரசு கவர்மெண்ட்ல இருந்து கெசட்ல இருந்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. போன வாரம் என்ன வெளியாயிருக்கு? பிஎல்ஏ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுல, பூத் கமிட்டி ஃபில்அப் பண்ணதுல கிட்டத்தட்ட திமுக ஒரு 65,000 இடம், அண்ணா திமுக ஒரு 63,000 இடம், தேமுதிக கிட்டத்தட்ட நெருக்கி 40,000 இடம் பூத் கமிட்டி இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா இப்ப கட்சி இருக்கு. பாக்கி இன்னும் 20,000 இடமும் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரீச் ஆயிடும், எலெக்ஷனுக்குள்ளார அதுவும் முடிஞ்சிடும். அப்ப திமுக அண்ணா திமுகவுக்கு நிகரான கட்சி தேமுதிக. இன்னொரு விஷயம், திமுக அண்ணா திமுக காசா கொடுத்தாலும் அந்த கூட்டம் இங்க ரெண்டு நம்ம கட்சியில நம்ம திரும்ப இணையணும், பழையபடி எடுத்து செய்யணும்னு தீவிரமா இன்னைக்கு வரிஞ்சு கட்டி நிக்கிறீங்களே, ஆண் பெண்ணு போட்டி போட்டுட்டு இந்த இரவோட பணியில, அது தேமுதிக.